சைலன்சரை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சைலன்சரில் ஆயிலே வருது, வெளியில் தள்ளுது. ஓகேவா? இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த வீடியோ தான். இருந்தாலும் இன்ஜின் சர்வீஸில் பகுதி பார் ஒன்று இது. அதாவது அந்த வேலை செய்யும்போது சேர்த்து இந்த வழி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. ஓகேவா? இந்த சைலன்சரை நல்லா எமர் ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. ரஃப்யூஸ் மாரி தேய்ச்சி விட்ருங்க முதல்ல. ஓகேவா? ரெண்டாவது, எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. தனியாக இது வந்து கிணத்து ஓரமாக இருக்குது, அப்புறமா வேணால் நவுத்தி வச்சுக்கிங்க. ஓகேவா? தனியப்பட்ட இடத்துல வச்சுக்கணும். இதுக்கு இந்த கீழே வந்து சைலன்சர் வாயில் வந்துட்டு அடைச்சிருங்க. துணியை வச்சு, ஒரு பேப்பர் துணி வச்சு தண்ணியை ஊற்ற போகிறோம், அதனால் அடைச்சிருங்க. தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு அடைச்சிருங்க. டாப்பில் புகை வரும் இல்லையா, அது வழியாக நம்ம NaOH கெமிக்கலை நம்ம ஆட் பண்ணி வெந்நீர் ஊற்றி அதை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு க்ளவுஸ் போட்டுங்க, கண்ணாடி போட்டுங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இது NaOH கெமிக்கல் இது. ஓகேவா? இது வந்து தண்ணியில் இருந்தாவே ஹீட் ஆகி ஒரு எவாப்ரேட் ஆகும். அப்போ நம்ம வெந்நீரை ஆட் பண்ண போகிறோம். அப்படியா? டபுள் மடங்கு ஹீட் ஆகும், ஆவி பறக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டுக்குங்க, தெரிச்சிடக்கூடாது. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 கிலோ போல் போட்டுக்குங்க. ஓகேவா? 150 கிராம்லேருந்து 1/4 கிலோ 250 கிராம் வரைக்கும் நீங்கள் இது உள்ளே போட்டுருங்க. கண்ணாடி கண்டிப்பாக போட்டுங்க. கிளாஸ் கண்ணாடியை போட்டுக்குங்க. கண்ணில் தெரிச்சிடக்கூடாது. இது வெந்நீருங்க, ஹாட் வாட்டருங்க. அப்போது தூரமாக நின்று உள்ளே ஊற்றுங்க. ஓகேவா? நீங்கள் 150லேருந்து 200 மட்டும்தாங்க போடணும். 250 வரைக்கும் போட்டுங்க, போதுங்க. இது பாருங்கள், ஹீட் ஆகுங்க, பயங்கரமாக கொதிநிலை ஆகுங்க. இது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து கெமிக்கலை ஆட் பண்ணுறீங்க. அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம கை கால் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, 1 ஹவர் லேட்டாக வந்து பார்க்கும், இல்லை 2 ஹவர்ஸ் கழித்து கூட வந்து பாருங்கள். லீக் ஆகிட்டே இருக்குது, எவாப்ரேட் ஆகி லீக் ஆகுது பாருங்கள். இதை நீங்கள் வந்து கையாலலாம் எடுக்க வேண்டாம். ஒரு மெட்டலால் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரால் ரிமூவ் பண்ணி இழுத்து விடுங்க. எடுத்துட்டு நீங்கள் இது வழியாக இல்லைனாக்கா தலைகளை கொட்டி பாருங்கள். ஓகேவா? இது அரிக்கும், நம்ம கை காலில் பட்டதுன்னா அரிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்குங்க. பயப்படாமல் செய்யுங்க, பயப்பட வேண்டாம். வெந்நீரை ஊற்ற போகிறீங்க, கொஞ்சம் தூரமாக ஊற்றுங்க. நிறையா பவுட்ரு போடாதீங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஒரு கையளவு, ஒரு புடி அளவு எடுத்து போட்டுக்குங்க, வெந்நீரை ஊற்றுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இதுமாரி ஊற்றிடுங்க, ஊற்றுங்க. அதில் உள்ள டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருங்க. நமக்கு புதுசாக சைலன்சர் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.